குட் ஈவினிங் டியர் அயன் காம்ரேட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாடி பில்டர் பேர் இவன் சென்டபானி. இவன் சென்டபானின்றவர் வந்து அமெரிக்கன் பாடி பில்டரு. இந்த பாடி பில்டரோட பிறக்கும் போது இவருக்கு என்ன ஒரு ஒரு வீக்னஸ்னா, ஒரு மாதிரி ஒரு உடல் அமைப்பு இல்லை, ஒரு குழந்தைக்குரிய ஒரு உடல் அமைப்பு இல்லை. ரெண்டாவது, தலை வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது, உடல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பெற்றோர்கள் வந்து அதிகமாக ஒரு மேல் அன்பு செலுத்தலை, கூட படிக்கிற பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளும் அதிகமான நட்பு செலுத்தலை, ஆசிரியர்கள் கொஞ்சம் வெறுக்கிறாங்க. இவர் நல்ல ஒரு வளர்ந்து பையனாக வரும்போது நல்ல பெண் பிள்ளைகிட்டையெல்லாம் பழகுறாரு. ஆனால் எந்த பிள்ளைகளுமே இவரை விரும்பலை, லவ் பண்ணலை. ஒரு மாதிரியா ஒரு எப்படி ஒரு ஒரு துக்கிரி பையன் மாதிரி இவனை வெறுக்கிறாங்க. இவர் ஒரு அதிர்ஷ்டசாலியான பாடி பில்டர் மாதிரி இல்லை. அப்போ ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன செய்யலாம், நம்ம எது செஞ்சால் என்ன செஞ்சால் நம்மளை வந்து எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை மதிப்பாங்க, நம்மளுக்கு அன்பு செலுத்துவாங்க, நம்மளுக்கு வெற்றிகள் குவியும் அப்படின்னு இருக்கும்போது, இவர் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன சொல்கிறான், வாடா நான் ஜிம்முக்கு போகிறேன், நீ என் கூட ஜிம்முக்கு வா, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றான். ஆனால் ஜிம்முக்கு போனால் பாருங்க, மலைன்னு உடம்பு சரியான இம்ப்ரூவ்மெண்ட்டு. மிஸ்டர் யூஎஸ்ஏ, மிஸ்டர் அமெரிக்கா நல்ல டைட்டில் வாங்கிட்டு ஒலிம்பியா லெவலில் வந்துட்டாருங்க. சரியான உடல் அமைப்பு. பாருங்க, ப்ரொபோஷனேட்டாக இருப்பார். இந்த படத்தை உங்களுக்காகவே நான் ஒட்டி வச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, இந்த பைசப்ஸு, ட்ரைசப்ஸு, இந்த பைசப்ஸ் பீக்கு பாருங்க, செஸ்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அவர் தலை பாருங்க, இன்னும் சிறுசாகவே இருக்குது. அவர் தலை வந்து அவர் ஆர்ம்ஸு ட்ரையை விட சிறுசாக தான் இருக்குது. ஆனால் லெக்கெல்லாம் பாருங்கள், தைஸ் அப்புறம் ஃப்ரண்ட்டு தைஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. அருமையான பாடி பில்டர்.